என்னதான் பண்ணுற? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் பாருங்கள் நம்ம ஊர் கொண்டத்தம்மன், திருப்பூர் கொண்டத்தம்மன் கோயில் விசேஷத்துக்கு எப்படி மக்கள்லாம் ஜனங்களை கூட்டமாக போகிறாங்கன்னு பாருங்கள். பாருங்க, பனியன் எல்லாம் கொடுக்குறாங்க. சாமி போட்டோ போட்டு பனியன் எல்லாம் இந்த அண்ணா கூட வாங்கியிருக்காங்க. என்னென்ன காட்டுங்க அண்ணா, ஒரு நிமிஷம் ஓப்பன் பண்ணி காட்டுங்க. நான் பார்க்கவே இல்லை. ஓப்பன் இந்த பனியன் பிரிண்டிங் காமிங்க. பிரிண்டிங் ஓப்பன் பண்ணி காமிங்க. பாருங்க, ஆப்போசிட் கம்பெனிக்காரங்க இந்த வருஷம் கொண்டத்தம்மன் போட்டோ போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஜென்ஸ் போனால் அவங்களுக்கு பனியன் எல்லாருக்கும். ஆமாம், எல்லாருக்கும். சாமிக்கு ஆசாமிக்கு எல்லாத்துக்குமே பனியன் பனியன் கொடுக்குறாங்க. வாங்கிக்கோங்க. ஏஎஸ்என் கம்பெனிக்கார அண்ணன் தான், ஓனர் தான். பாருங்க, இல்லை பரவாயில்ல, வாங்கிட்டு போங்க. என்ன தரணும்? இங்கே பாத்ரூமே இல்லைக்கா, வீட்டுக்கு தான் போகணும். எங்க கோயிலோட கோயிலுக்கு தக்காளியே? சரி சரி சரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க நம்ம ஊர் கோயில் விசேஷத்துக்கு எவ்வளோ சூப்பராக ஜோராக போகிறாங்க பாருங்க. வாய்டா பாருங்க, பனியன் எல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் தயிர் கொடுக்குறாங்க, ஒரு பக்கம் பனியன் கொடுக்குறாங்க, ஒரு பக்கம் எண்ணெய் கொடுக்குறாங்க, ஒரு பக்கம் தர்பூசணி கொடுக்குறாங்க, மோர் கொடுக்குறாங்க. வருஷத்தில் ஒரு நாளைக்கு ஜெயஜானே இருக்கும். கூட்டமாக இருக்கும். ரோட்டில் வண்டிகள்லாம் அலோடு கிடையாது. 2 வீலர் மட்டும்தான் அலோடு. பஸ்ஸெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. 5 மணியோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. எல்லாம் நடந்து மட்டும்தான் போவாங்க மக்கள்லாம். இன்றைக்கி ஒரு லட்சக்கணக்கான பேர் கொண்டத்தம்மன் கோயிலுக்கு போவாங்க. பாருங்கள் எத்தனை பேர் இன்னும் சாரசாரியாக கூட்டமாக போகிறாங்க. கூட மாலையே வச்சாச்சு. கூட மாலையே வச்சாச்சு. இல்லை நம்ம ஆமாம், ஏஎஸ்எம் கம்பெனிக்கார் இவர் தான் கொடுக்குறாரு பனியன். அப்புறம் அல்லாத பொம்பளைகளுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சாமி மாலை ஓர எடுத்தா ஆம்பளை பசங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. உங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. பாருங்க, கொடுக்குறாங்க பாருங்க. சரிங்க, கண்டிப்பா. அதனால என்ன அறுத்து கொடுக்குறேன். இல்ல அறுத்து கொடுக்குறேன். வாங்க வாங்க. நான் வேலையை அப்படியெல்லாம் நான் பங்கு இருந்திருக்கு. சரி, செய்ய முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. உண்மையானதா? சரிங்க. சரி சம்பறோம். சரிங்கம்மா. சரிங்க, போயிட்டு வாங்க. இங்கதான் இருக்குது.
வயசானவன் எல்லாருக்குமே மறக்கதான் செய்யும். என்ன பண்றது? சிரிச்சிட்டு போறாங்க. கொடுங்க. பழுத்தலை பார்த்து குறுத்தலை சிரிச்சா குறுத்தலை பழுத்தலுக்கு எவ்வளவு நாள் ஆகுது பழுக்கிறது? நாமளும் அப்படிதான். நீங்க சிரிக்கிறீங்கன்னு சொல்றாங்க. ஐயா எதுவுமே தெரியல இந்த அம்மா. சரிங்கம்மா. வருஷத்துல ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ரோட்ல கூட்டமா இருக்கும். இன்னும் போக போக 2 வீலர் கூட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பாருங்க. பாருங்க பின்னாடி இன்னும் சாரசாரியா வந்துட்டே தான் இருக்கிறாங்க. திருப்பூர்ல வருஷத்துல ஒரு நாளைக்கு குடும்பத்தோட போய் ஹாய் குழந்தை இன்னொரு குழந்தை பொண்ணா? சரி. திருப்பூர்ல வருஷத்துல ஒரு நாளைக்கு நடக்கிற அந்த கொண்டத்தம்மன் கோவில் பூமிதி திருவிழாவுக்கு ஊரே திருப்பூரே ஜேன்னு இருக்கும். ஹாய் ஜேன்னு இருக்கும். ஹாய் பனியன் கொடுக்குறாங்க. வாங்கிட்டு போங்க. பாருங்க பனியன் எல்லாம் கொடுக்குறாங்க. சொல்லுங்க அண்ணா 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 இங்கே சொல்லுங்க. ஓம் ஓம் சக்தி. கையை தூக்கி சொல்லுங்க. ஓம் சக்தி பராசக்தி. இருங்க அந்த பக்கம் வந்துடுறேண்ணா. இங்கண்ணா சொல்லுங்கண்ணா. அண்ணா அண்ணா எங்கண்ணா இன்னொரு சொல்லுங்க. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. பனியன் வாங்கிட்டு போங்க. சாமி பனியன் கொடுக்குறாங்க. வேறு வாங்கிட்டு போங்க. கொண்டத்தம்மன் போட்டா சாமி பனியன் கொடுக்குறாங்க. வேறு வாங்கிட்டு போங்க. சாமி கொண்டாத்தா பனியன் கொடுக்குறாங்க. பாருங்க வாங்கிட்டு போங்க. பனியன் கண்டிப்பா வீடியோ போட்டு தான் விட போறேன். நான் அவரே சொல்லியிருக்கேன். ஏஎஸ்எம் கம்பெனிக்கார ஓனர் தான் பனியன் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டேன். யூடியூப்ல தான் போடுறேன். என்ன சொல்லுங்க. ஓம் சக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி. பராசக்தி. தம்பி பனியன் வாங்கிக்கோங்க. ஓம் சக்தி பனியன் கொடுக்குறாங்க. பனியன் வாங்கிக்கோங்க. கையில்லாத பனியன் ஆம்பளைங்க தான் போடுவாங்க. கொண்டாத்தா பனியன் கொடுக்குறாங்க. வாங்கிட்டு போங்க. உங்களுக்கெல்லாம் இல்ல கையில்லாத பனியன் அவிய போட்டு போறாங்க ஆம்பளைங்க. ஓம் சக்தி Thank you.